ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது புதன்கிழமை காலையில புதன்கிழமை அக்ஷய திருதின்றதால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காலையிலே 7 மணிக்குள்ள வந்து பூஜை வேலையெல்லாம் முடிக்கணுன்றதுக்காக, அன்னைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சிருந்தேன். கதவு ஓப்பன் பண்ணி வந்த உடனே பார்த்தீங்கன்னா, எந்த டைமா இருந்தாலும் இப்படியே வந்து ஓடி வருவாங்க. இவங்கலாம் கூட இருக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா, எனக்கு பயமே அந்த டைம்ல இருக்காது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீடு வந்து குடி போறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க மேல சவுண்ட்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தது. அப்படியே அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அன்னைக்கு வந்து காலையில வேலை செஞ்சிருந்தேன். வீடெல்லாம் வந்து நேத்தே வந்து தொடச்சுட்டேன். போர்டிகோ மட்டும் பார்த்தீங்கன்னா, காலையில கழுவிக்கலாம் அப்படின்றதுக்காக விட்டுட்டேன். அதனால காலையில கழுவி, அதுக்கப்புறம் தான் கோலம் போட்டு, மீதி வேலை வந்து செய்ய ஆரம்பிச்சேன். இன்னைக்கு காலையில எத்தன மணிக்கு எந்திரிச்சேன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு, எனக்கு பச்சை தண்ணியில குளிச்சாலே கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்றதால, கொஞ்சமா வந்து சுடு தண்ணி போட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து குளிக்க ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் மணி ஒரு 4:45க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அந்த வேலைய முடிச்சுட்டு, இன்னைக்கு கொஞ்சம் அபிஷேகம்லாம் பண்ணணுன்றதுக்காக, எல்லா சிலைக்கும் வந்து பண்ணல. மகாலட்சுமி தாயாருக்கும், அன்னபூர்ணி தாயாருக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணலான்றதுக்காக பால் மட்டும் தான் வச்சிருந்தேன். அஸ்வின் வந்து எழுப்புன்னு சொல்லியிருந்தான். எழுப்புறேன் எழுப்புறேன் எந்திரிக்கவே இல்ல. அவன் எந்திரிச்சிருந்தானா, இன்னும் கொஞ்சம் அபிஷேகம்லாம் செஞ்சிருக்கலாம். எனக்கு இதுக்கப்புறம் டைம் இல்ல. மகாலட்சுமி பூஜைக்கான எல்லாமே ரெடி பண்ணணுன்றதுக்காக, சரி பால் அபிஷேகத்தோட மட்டும் நிறுத்திட்டேன். அக்ஷய திருதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாலாம் வந்து பூஜை பண்ணல. சிம்பிளா மகாலட்சுமி பூஜை செய்யலான்ட்டு பால் காய்ச்சி வச்சிருந்தேன். நெல்லிக்கனி வந்து வாங்கிட்டு வந்ததுல, அத மட்டும் பிரசாதம் வச்சு அன்னைக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தேன். நீங்க எப்படிப்பா செஞ்சீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னலாம் வாங்குனீங்க அப்படின்ட்டு. நான் சிம்பிளா வந்து பூஜை காலையில வந்து பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மதியானம் போல வந்து பார்த்தீங்கன்னா, கல் உப்பு, வெல்லம், மஞ்சள் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். கனகதாரா ஸ்லோகம் படிச்சதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரோட 108 போற்றிகள் சொல்லி மகாலட்சுமி பூஜை வந்து செஞ்சிருந்தேன். இன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு கனகதாரா ஸ்லோகம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால வந்து டிவிலயுமே வந்து கனகதாரா ஸ்லோகம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் படிச்சு அன்னைக்கு அர்ச்சனை பண்ணியிருந்தேன். காலையிலேயே பூஜை பண்ண போறேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஆனா, அந்த வெத்தல பாக்கு, வாழைப்பழம் வெத்தல பாக்கு, வெத்தல செடி வீட்ல இருக்கு. வாழைப்பழம் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தேன். வந்து மறந்துட்டாரு. அது என்னவோ பூஜையில வந்து பழம் வைக்காத ஒரு குறையாவே இருந்தது. இருந்தாலுமே அன்னைக்கு காலையில வந்து சிறப்பா வந்து பாதி வந்து பூவால அர்ச்சனை பண்ணியிருந்தேன். பாதி குங்கும அர்ச்சனை பண்ணியிருந்தேன். அன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு காலையிலே பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டு எதிர்க்க வந்து வீடு குடுத்தனம் போடுறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அங்க போயிட்டு வீடு குடுத்தனம் போடுறத பார்த்துட்டு, சாப்பிட்டுட்டு வரதுக்கே டைம் ஆயிப்போச்சு. உடனே வந்து ஆளுங்களுக்கு சாப்பாடு குடுக்க டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் இட்லி ஊத்தி அடுப்புல வச்சுட்டு, உடனே வந்து துவரம்பருப்பு சட்னி வந்து ரெடி பண்ணலான்றதுக்காக துவரம்பருப்ப வறுத்துட்டு கடகடன்னு செஞ்சுட்டு இருந்தேன். நானே என்னடா இது டக்கு டக்குன்னு இவ்ளோ சீக்கிரமா வந்து செஞ்சுட்டோமேன்னு நெனச்சிருந்தேன். இந்த துவரம்பருப்பு சட்னி வந்து பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு சூப்பரா இருக்கும். நான் ஏற்கனவே நெறைய ஷார்ட்ஸ் வந்து குடுத்துட்டேன்.